ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோஸ் வந்து சந்தோஷமாலாம் கிடையாது, ஒரு சோகமான வீடியோஸ் தான். காலையிலேயே மூட் அவுட் ஆகி அப்செட் ஆகிட்டு இந்த மைண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் கேட்டேன். எங்கள்கிட்ட ஊருக்குள்ள நடந்த ஒரு அதிர்ச்சியான நியூஸ். அதை கேட்டது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஒரு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஆகணும், உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். கொஞ்சம் அதான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு இந்த வீடியோஸை நான் போட போகிறேன் நண்பர்களே. வீடியோஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். டிசன் வீடியோஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அந்த கவலையான விஷயம் நான் நண்பர்களே, எங்களோட ஊரில் வந்து ஒரு அண்ணா வந்து தூக்கு போட்டு செத்துட்டார். ஓகேவா, தூக்கு போட்டு இன்றைக்கு செத்துட்டார். இன்றைக்கு தான் தூக்கு போட்டு செத்தார். அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது நண்பர்களே. காலையிலேயே ஒரு அதிர்ச்சியான நியூஸு, இப்படி ஒரு சாட்டான நியூஸை எனக்கு கேட்டாலே ரொம்ப சும்மா ஏதாவது அச்சலம் பட்டுன்னு கேட்டாலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஐயோண்டு. இது வந்து தூக்கு மாட்டியெல்லாம் செத்துருக்காரு, அவர் தண்டை உயிரை தானே மாய்ச்சிருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது நண்பர்களே. அந்த அண்ணா வந்து எனக்கு தெரியும், அந்த அண்ணா நல்ல அண்ணா, எனக்கு தெரியும். அந்த அண்ணா எங்கள்கிட்ட ஊர் அண்ணா தான், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அண்ணா. இப்போ 2 நாளைக்கு முதல், இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் தான் அந்த அண்ணாவை கண்டேன் நான். ஓகேவா, பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற போய்க்க பஸ் ஸ்டாண்டில் கண்டார், கண்டேன் அந்த அண்ணாவை. ஆனால் திடீரெண்டு இப்போ நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் நண்பர்களே, இப்படி சூசைட் பண்ணி என்னதை கிடைக்க போகுது? வாழ வேண்டிய வயசில் எனக்கு ஒன்றை மட்டும் புரியலை. அப்படி வாழ வேண்டிய வயசில் இப்படி சூசைட் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலை. வாழ முடியாதவங்க தான் இப்படி இந்த கோலத்தனமாக முடிவெடுக்கிறது. வாழக்கூடியவங்க வந்து இப்படி முடிவெடுக்க மாட்டாங்க. இவர் சுயநலமாக முடிவெடுத்ததுக்காக விட்ட பொண்டாட்டி பிள்ளைகள், அக்கா தங்கச்சி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்பட்டுரும், அதை பற்றி யாருமே யோசிச்சு பார்க்குறதில்ல. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து சூசைட் தான் பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலத்தில் வந்து ஏமான் வந்து தானாக உசுரை பறிக்கிறது கிடையாது, அவங்களாவே வந்து தண்டை உசுரை கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இப்போ தூக்குமாட்டு சாகிறெல்லாம் மருந்து குடிச்சு சாப்பிட்றது, கிணத்து குடிச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் என்னது தானாக வரதா? இதெல்லாம் அவங்களா செஞ்சுக்கிறது. இதுதான் அவங்களா தண்டை உயிரை மாய்ச்சிக்கிறது. ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா கேட்குறேன். ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் உயிர் போனால் வராது. ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் வராது. ஆனால் அவங்க இப்படி பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. அந்த அண்ணா நல்ல அண்ணா. ஓகேவா, கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் நல்ல அண்ணா. இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது நண்பர்களே. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பாருங்கள், நான் தான் முதலாக சூசைட் பண்ணி சாக வேண்டிய ஆள். நான் தான் சூசைட் பண்ணி சாக வேண்டிய ஆள். ஏன்னா பாராளுமன்றம் வரைக்கும் போய் என்னோட நியூஸ்லாம் போட்டு என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி தப்பாலாம் ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி நிறைய பேர் வந்து பேசுக்கு அது இதெல்லாம் போட்டு என்ன இவ்வளோ பேர் பேக்கெடி போட்டு அசிங்கப்படுத்தினான். ஊருக்குள்ளேயோ உலகத்துலேயோ தலைகாட்டியே நடக்க முடியாத அளவு அவ்வளோ ஒரு அசிங்கம். நான் வாழலையா? நான் ஒரு பொம்பளை பிள்ளை தான் தன்னை அப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு அதுதான் சாக வேண்டிய வயசு. நான் பாருங்கள், நானே வந்து எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் நானே வந்து இப்போ தைரியமாக அந்த நடந்ததுக்கு பிறகு நான் லைவ் வீடியோஸ் ஒன்று போட்டு சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா நான். அதுதான் வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கணும். சாவுறது வந்து கோலத்தனம் கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர் நீச்சல் அடிக்கணும், போராடணும். ஓகேவா, இப்போ என்ன ஒருத்தன் போட்டு அசிங்கப்படுத்துகிறான்றதுக்காக நான் செத்துட்டேன்னு சொன்னால் இதனால் பாதிக்கப்பட போகிறது என்னுடைய ஃபேமிலி. நான் தான் அநியமாக என் உசுரை விடணும். அதனால் நம்ம வந்து அவங்க தூண்டி விடுவாங்க, அது இது பண்ணுவாங்க, அதுக்கு சாகுறதாங்க. 1000 கஷ்டம் வரும். வாழ்க்கைன்னு வந்தால் கஷ்டம் துன்பை எல்லாம் கலந்து வரும். ஓகேவா, அதுக்கு சூசைட் வந்து எந்த காரணமே கிடையாது. ஒரு சூசைட் வந்து இந்த முடிவு ஒன்று இல்லை. அது சூசைட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அநியமாக கூட உயிர் அம்மா கருவறையில் 10 மாதம் சுமந்து பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து விட நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு மண்டையை போட்டுருவீங்க. ஆனால் அம்மா அப்பா தானே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவுசெய்து சூசைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சூசைட் பண்ணுறது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் மட்டும். சூசைட் பண்ணுறவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்க கடைசி மட்டும். ஏன்னா அவங்களாம் அவங்களோட உயிரை மாற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. அதை அப்படி பண்ணாதீங்க. நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சூசைட் பண்ணுறேன். நானே பல தடவை யோசிப்பேன். சத்தியமாக சொன்னும்போது சில டைம் வந்து எனக்கு ஆகலும் வந்து ஒரு பிரச்சனை நெருக்கடியாக வரும்போது நான் இந்த பிரச்சனைலாம் வரும்போது நானே யோசித்தேன், நான் ஏன் வாழணும்? நம்ம செத்துடலாமோ பேசாமல்? நம்ம இருக்கிறாள் தானே எல்லாருக்கும் பிடிக்குதில்ல, வீட்டுக்கும் பிடிக்குதில்ல, வெளியாக்களுக்கும் பிடிக்குதில்ல, யாருக்குமே என்ன பிடிக்குதில்ல, எல்லாரும் என்ன திட்டுறாங்க அப்படின்னு நினச்சி நானே சாகலாமன்ட்டு தான் நானே போவேன். யோசிப்பேன், நினைப்பேன் போகலாமன்ட்டு. அப்போ நான் திடீர்னு யோசிப்பேன். இப்போ நான் இப்போ இன்றைக்கு யோசிக்கிறேன், நாளைக்கு நான் செத்துட்டேன்னு சொன்னேன். இதனால் பாதிக்கப்பட போகிறது அம்மா. இதனால் எங்களோட ஃபேமிலி தான் பாதிக்கும். ஒருவேளை நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எதுவும் செஞ்சுட்டு செத்துட்டாங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும். வாழ வேண்டிய வயசில் ஏன் நான் என்னுடைய உசுரை மாய்க்கணும்? வாழ எனக்கு ஆசை இருக்குது, அதனால் நான் சாகவே மாட்டேன். ஓகேவா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சாகவே மாட்டேன். இவ்வளோதான் பிரச்சனை வந்து நான் அசிங்கப்படுத்தினாலும் சரி,
தானாக சாவு வந்தால் நான் செத்துருவேன். ஆனால் நானாக வந்து இது வரைக்கும் நான் சாவே மாட்டேன், மறந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நானாக சாவே மாட்டேன். ஏன்டா உசுரோட மதிப்பு தெரியும். வாழ வேண்டிய வயசில் நான் ஏன் கோடுதனமாக சாகணும்? திடீரென்று நான் செத்துட்டேன்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்க. என்னடா அந்த பொண்ணு ஏதோ அது பண்ணிருச்சோ, அவமானம் தாங்க அப்படியே செத்துருச்சோ அப்படியே நினைப்பாங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன், சாகவனை மட்டும் முடிவெடுக்காதீங்க கோலத்தனமா. தானாக சாவு வந்துச்சுன்னா அது ஓகே, சந்தோஷமாக செத்துட்டு போயிடலாம். ஆனால் நாங்களாம் சாகுறது எவ்வளோ, தூக்கு மாட்டியெல்லாம் சாகுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தூக்கு மாட்டி சாகுறோம்லாம் இவ்வளோ அணுவணுவா கழுத்தில் கயிறு இறங்கும் போது அணுவணுவா நம்ம துடிச்சு சாகும். அது நினைக்கும் போது இப்படி பக்கத்தில் இருந்து பார்த்தா இப்படி இருக்கும் தெரியுமா? படத்துல எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஐயோ பாங்க, அந்த கத்தியால் வயிற்றுல ஊற்றுற மாதிரிலாம் எனக்கு அந்த ஆக்டிங் எல்லாம் போடுவாங்க. படத்தில் நடிக்கிற சினிமா படத்தில் நடிப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலையை சுற்றும். சும்மா ஏதாவது ரத்தத்தை கண்டா கூட அது கத்தியை குத்தும். சத்தியமான ஒன்று சொன்ன போனால், தம்பி எனக்கு ஒரு தம்பி வந்து கோயிலில் புது கத்தி வாங்கிட்டு வந்தான். வெங்காயங்கள் வெட்டுறதுக்கு, மரக்கறிகள் காய்கறி வெட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்தான். அந்த கத்தி கூறு கத்தி, ஓகேவா, புது கத்தி. அதை பார்த்தோன்னே எனக்கு பயந்துருச்சு. அந்த கத்தியை குட்டுன்னு கொண்டே ஒழிச்சிட்டேன் நான். சரியா, குட்டுன்னு கொண்டே ஒழிச்சிட்டேன். ஏன்னா அந்த கத்தியை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். அதனால் ஏதாவது கை கால் வெட்டிடுமோ, இல்லாட்டி ஏதாவது சண்டை நேரம் எடுத்து வெட்டுமோ அப்படி பயத்தில் அந்த கத்தியை கொண்டு ஒழிச்சிட்டேன். எனக்கு அப்படியானலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இவர் இப்படி பண்ணான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் அந்த அண்ணாவை, ஓகேவா, நல்லா தெரியும். ஆனால் நல்லா மாதிரி தான் பழகுவார். எத்தனை வருஷமாக அந்த அண்ணாவை எனக்கு தெரியுமா? ஆனால் அந்த அண்ணா பெருசாக கதைச்சது கிடையாது, நான் கண்டிருக்கேன். திடீரென்னு வந்து இருந்துச்சு அந்த அண்ணா கண்டா கதைப்பேன், பெருசாக கதைக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கு நான் 2 நாளைக்கு முதல் கண்டினேன் அவரை. ஆனால் இப்போ பார்த்தா அவர் அந்த உலகத்தை விட்டே போயிட்டார். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்கணும் போல. தயவு செய்து உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன், தற்கொலை வந்து எந்த முடிவுமே கிடையாது, சூசைட் வந்து எந்த முடிவுமே கிடையாது. நின்று போராடுங்க, ஓகேவா, நின்று போராடுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும் நின்று போராடுங்க. எதுக்கு சாவறீங்க கோடுதனமா? வாழணும் மட்டும் ஆசை இல்லையா? சாவணும் மட்டும் ஆசைப்படுறீங்க, சாவணும் மட்டும் தானே முடிவெடுக்கிறீங்க. ஏன் வாழணும் மட்டும் முடிவெடுக்க மாட்டீங்களா? வாழணும் மட்டும் உங்களுக்கு ஆசையே இல்லையா? சாவணும் மட்டும் ஆசைப்பட்டு சாவறீங்க, வாழணும் மட்டும் ஒரு முடிவெடுக்க மாட்டீங்களா? சாகிறது ஒரு நிமிஷத்துல செத்துட்டு போயிடும். ஆனால் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் பிறந்துட்டோம், நாங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக லூசுத்தனமாக முடிவெடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. இதுதான் ஒரு கோடுத்தனம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த உலகத்தில் வந்து 1500 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, 500 பேர் வந்து இப்படியான மூட்டு முடிவு தான் எடுக்கிறாங்க. பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி. இப்போ பாருங்கள், ஒரு லவ்வர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லவ்வர்ஸ் வந்து வீட்டை 2 வீட்டையும் எதிர்ப்பு வந்தால் என்ன செய்வாங்க? உடனே போயிட்டு 2 பேரும் கலந்து பேசிட்டு செத்துருவாங்க. முடிவு ஏதாவது செஞ்சுக்கிட்டு மருந்து குடிச்சிட்டோ இல்லை ஏதாவது கிடத்துக்கு விழுந்தோ செத்துருவாங்க. இப்படிலாம் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? வாழணும், நம்ம வாழணும். நான் வாழ வேணாம், ஓகேவா. நான் வந்து எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வாழ வேணாம். இந்த மூட்டுத்தனம் முடிவெடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்ட்ராங்காக என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த வேலை பார்க்காதீங்க, ஓகேவா. எவ்வளவுதான் பிரச்சனை அவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் பிரச்சனை, ஒன்றுக்கு மேலே பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் தோற்று போகக்கூடாது. ஜெயிச்சுட்டு இந்த வாழ்க்கையில் வாழ தானே வந்தீங்க, ஜெயிச்சுட்டு போராடுங்க, ஓகேவா. அதுதான் எனக்கு பிடிக்கும், போராடுங்க, எதிர்நீச்சல் அடிக்கணும். பொம்பளையாக பிறந்த எனக்கு எவ்வளோ வீரமாக இருக்குன்னா, ஆம்பளையாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் வந்து போராடணும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நண்பர்களே. ஓகே, இந்த சோகமான விஷயத்தை சொல்லிட்டேன் நண்பர்களே. இந்த இனிமான இந்த தற்கொலை முடிவு எடுக்காதீங்க நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. பாய்.